ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நாள் பார்த்தீங்கன்னா நெய்ச்சோறும் சிக்கன் குழம்புக்கான நாள் போலக்கு. ஏன்னா ஏகப்பட்ட ஆர்டர் நெய்ச்சோறும் சிக்கன் குழம்பும் சொல்லிட்டு மொத்த ஆர்டர்னா நெய்ச்சோறும் சிக்கன் குழம்பும் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஆனால் இந்த சிங்கிள் ஆர்டர் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செய்ய வேண்டியதாக போச்சு. ஏன்னா ஆன்லைன் ஆர்டர் எப்போ வரும், எந்த ஐட்டம் வரும்னே தெரியாது. பக்கத்தில் இருக்கிற குக்கரை பார்த்தாலும் தெரியும். ஏற்கனவே சிக்கன் குழம்பு வந்து செஞ்சுட்டு மீதி இருக்கிற அதில் குழம்பு அதில் அப்படியே வச்சுருக்கேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா நெய்ஸோட ஆர்டர் வந்திருந்தது. சரி நமக்கும் சேர்த்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணின்னு இருக்கோம். எண்ணெய் விட்டுட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகா கூட பார்த்தீங்கன்னா திராட்சை சேர்த்துருக்கேன். நெய் சுருக்கு திராட்சை சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா சேர்த்துருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்புக்கு ரெடி பண்ணின்னு இருக்கோம். ஒரே ஒரு சின்ன தக்காளி தான். நெய் சோறுன்றாலே கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் சாப்பாடு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கலருக்காக அங்கங்கே தெரியறதுக்காக ஒரே ஒரு சின்னதாக தக்காளி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி புதினா ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கினா அந்த சாதம் பார்த்திங்கன்னா நல்லா மெத்துன்னு இருக்கும், கொஞ்சம் ரஃப்பாக இருக்காது. அதனால் தயிர் பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக சேர்ப்பேன். இதுக்கு பதிலாக பாலும் சேர்த்துக்கிறோம். தயிர் இல்லைன்னா பாலும் சேர்த்துக்கினா இன்னும் சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாட்டம் வரும். சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா வீட்டிலேயே ரெடி பண்ண ஹோம்மேட் மசாலா தான் போட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு ஒரு பக்கம் வந்து குக்கரில் சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதி வந்தவொடனே அரிசிக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொதி வந்தவொடனே நம்ம ஊற வச்சுக்கிற அரிசியை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அந்த தண்ணி எல்லாம் நல்லா அந்த தண்ணியும் அந்த நம்ம சேர்த்துருக்கிற அரிசியும் ஒரே லெவலில் வந்த பிறகு நம்ம தம்முக்கு விட வேண்டியது தான். நெய் சோறு செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமான வேலை. இதுக்கான மசாலா பார்த்திங்கன்னா அதிகமாக தேவைப்படாது, டக்குன்னு முடிஞ்சிடும். பார்த்து பக்குவமாக தம்முக்கு வரணும், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் அந்த அளவுக்கு கஷ்டமான வேலைலாம் இல்லை. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயிறு வலியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு மன்னவர் பார்த்திங்கன்னா எனக்கு சீரக தண்ணி தான் போட்டு கொடுத்துருந்தாரு. இதை குடிச்சு முடித்த பிறகு தான் மறுபடியும் போய் வேலையை பார்க்க போனோம். ஏன்னா அந்த அளவுக்கு வயிறு வலினால என்னால் நிற்க முடியல. சரி குடிச்சு முடிச்சே போகலான்னு சொல்லிட்டு நெய் சோறும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் பார்த்திங்கன்னா நெய்யை கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம். ஆர்டருக்கும் சூப்பராக பேக் பண்ணி கொடுத்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க.